இதை சொல்லிட்டோம், நாலாவது இதை மூணு இது சொல்லிட்டோம். நாலாவது இது அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். கடைசியா நாலாவது இதுல இறைவன் சொல்றான், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, எங்க வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் மீது நிற்கட்டும். அதுதான் ஆண் தன்மை என்றெல்லாம் சொல்றோம். ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அதுல நிக்கணும் சார். ஏமாத்துறதுக்கு பேரு திறமை இல்லைங்குது குர்ஆன். ஏமாத்துறது, போற இடத்துல திருடிட்டு வந்துடுறது, அங்க ஒண்ணு பேசுறது, இங்க ஒண்ணு பேசுறது. ஒரு வேலைக்கு போனா அவன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினா முதலாளியே திருப்தி படுத்தணும். இஸ்லாம் சொல்லும். அவன் என்ன சொல்றானா, எனக்கு இது தெரியும், நான் இப்படித்தான் செய்வேன். என்ன வேலை சொல்ற, இப்ப பாரு உன்னை குழப்பி விடுறேன் பாருன்னு அந்த வேலையை அறவுரையா செஞ்சு விடுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். ஒரு ஆண் தன்மையின் அடையாளம் என்னன்னா சொன்னா நிற்பான். ஆம்பளை பிள்ளைகளுக்கு சூரத்துல் மாயிதாவை சொல்லிக் கொடுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு சூரத்துல் நூரை சொல்லி, இது ஒரு தஃப்சீர்ல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அல்லிமு அவுலாதக்கும் சூரத்துல் மாயிதா. ஆண் குழந்தைகள் என்ன அப்படி என்ன ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி தரணும்னு உடனே மாயிதாவை எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்படி என்ன இதுல பெருசா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா முதல் வார்த்தையே இதுதான். உங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தை அமானிதத்தை பேணணும். சொன்னா சொல்லணும். போன் அடிச்சு நண்பர் கூப்பிடுறாரு, டேய் 6 மணிக்கு அந்த டீ கடைக்கு வந்துடுறேன்டா. சொல்லும் போதே வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே சொல்றது. நிறைய பேர் அப்படி சொல்லுவான், இங்க வந்துரு அப்படி, இல்லைன்னா வந்துடுறேன், இல்லைன்னா அப்படி செஞ்சிடுறேன். சொல்லும் போதே செய்வன் நல்லா மவனை இருடி நீயே அப்படின்னு செஞ்சு விடு. அப்படி செய்யக்கூடாது. அது ஆண்மையின் அழகல்லங்குது. பேச்சு என்னவோ செயல் அதுல தான் இருக்கு. அமானாத்திஹிம். இதை எங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். சொல்லி நீங்க மாறி மாறி இதை பேசுங்க. எதையோ பேசுறீங்க. கடைசியில் அல்லாஹ் ஒரு செய்தியில முடிக்கிறான், வல்லதீனஹும் அனிஸ் ஸலாத்தி யுஹாஃபிதூன் வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். ஆரம்பிச்சது மாதிரியே கொண்டு வந்து முடிக்கிறான். இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சா உங்கள் காமத்தை, உங்களுடைய செக்ஷுவாலிட்டியை பாதுகாத்து ஜக்காத்தை கொடுத்து நீங்கள் விளையாடாமல் இருந்து, வீண் விளையாட்டுகள் இல்லாமல் இருந்து நீங்கள் சொல்வதை பேணினால் உங்கள் தொழுகை நிரந்தரமாக இருக்கும். எங்க போனாலும் தொழுகைக்கு கவனம் எடுத்து அந்த நேரத்தில் தொழுதுருவீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இம்மை வாழ்க்கையும் வெற்றி, உங்கள் மறுமை வாழ்க்கையும் வெற்றி. முடிச்சிட்டாங்களா? இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இன்ஷா அல்லாஹ் நம்ம முஃப்தி சாப் என்ன செய்வார், அந்த 6 விஷயத்தையும் தமிழ்ல எழுதி உங்களுக்கு கொடுத்துருவார். ஜெராக்ஸ் எடுத்து வீட்டுல தொங்க விட்டுருது. இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருவோமா? பார்க்கும் போதெல்லாம் அது நினைவுக்கு வரணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யாரும் நான் ஒருத்தர் கடை வைக்கிறாரு, ஏங்க கடை வைக்கிறேன், விளங்காம போகணும்னு கடை வைக்கிறேன் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? எதுக்கியா கடை நடக்கவே கூடாதுன்னு கடை வைக்கிறேன் எவனாவது வைப்பானா? ஜம்னு நடத்தணும்னு தானே வைப்பான். வாழ்க்கைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நாமும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னு வந்திருக்கோம்ல. இது குர்ஆன் கொடுக்கிற வாக்குறுதி. 200% சத்தியம். 1500 ஆண்டுகளாக இந்த சொன்னபடி வாழ்ந்து சுகமா வாழ்ந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்ல பென்ஸ் காருகளோட சும்மா ஜாம்னு வாழ்ந்து சந்தோஷமா உலகத்திலையும் அனுபவிச்சுட்டு மறுமையிலையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போயிடுச்சு. வாழ்ந்து முடிச்சுட்டான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுல சொன்னதை செஞ்சா நடக்கும். கடைசியா ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். தொழுகையில என் தொழுகை உயிரோட இல்லை, நான் என்ன செய்யறது? 60 வருஷமா தொழுகிறேன் வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்றாங்க. அந்த துவாவை நீங்கள் சொன்னால் உங்கள் தொழுகைகள் மாற்றப்படும். அந்த துவாவை சொல்லட்டா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா. ஒரே துவா தான். எங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா. இதை நீங்க கேட்டு அடுத்த செகண்ட் நீங்க தொழுதீங்கன்னா உங்க தொழுகை அவ்வளவு அருமையான தொழுகையாக மாறி போகும் என்று பொய்யே உரைக்காத சத்திய தூதர் எங்கள் நபிகள் சொன்னார்கள். ஆக இந்த 6 விஷயத்தையும் மனசுல எடுத்துக்கிட்டு ஏதாவது நல்லா சொன்னாரெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் இங்க வந்ததே எதுக்குன்னா உங்க இதயத்தை பிடிச்சி ஆட்டுறதுக்கு தான். நாளை காலையில வாழ்க்கை மாறணும், சுகமாகணும், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வேணும், பென்ஸ் கார் வெளியா. இந்த உலகத்துல வாழும்போது செம்மையா வாழணும், மௌத்தா போன பின்னாடி செம்மையா இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு குர்ஆன் வழிகாட்டுதை தவிர இல்லைன்னா இங்கே உலகத்திலே அழுதுகிட்டே இருக்கிறது, நோயாளியாக இருக்கிறது, இங்கே நரகத்தை கொண்டு வந்துட வேண்டியது, சாவும் போது நரகத்திலே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வானமும் பூமியும் சந்திரனும் சூரியனும் இப்படி சுத்துறதுலாம் எதுக்கு? தேவையே கிடையாது. அதனால இந்த நல்ல செய்திகளை அல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இந்த குர்ஆனை கொண்டு இவ்வளவு நாள் எப்படி நேர்வழி காட்டினானோ அல்லாஹ் அப்படி காட்டி சுகமான வாழ்க்கை இம்மை மறுமை மண்ணறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக.